على النبي مع السلام وهو خير الأنام بدر التمام. اللهم صل وسلم وبارك عليه. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. محمد سيد الكونين والثقلين. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن أعجم. مولاي صل وسلم دائما على حبيبك خير. هو الحبيب الذي ترجى شفاعته. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هون من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ثم رضا عن أبي بكر وعن عمر. ثم رضا عن أبي بكر وعن عمر وعن علي وعن عثمان ذي الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. صدق الله العليم. حدثنا عاصي بن علي حدثنا ابن أبي ذئب عن المقبري عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: يا نساء المسلمات لا تحقرن جارة لجارتها ولو فرسين شاة. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رضينا بالله ربا وبإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆலிம்களே, ஆலிமாக்களே, ஹாஃபில்களே, ஹாஃபிலாக்களே, அன்பர்களே, நண்பர்களே, சிறுவர்களே மற்றும் ஆங்காங்கே செவிமடித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான என்னுடைய சலாத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அல்லாஹ்வின் பேரருளும் நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேராற்றலும் மஹ்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்களுடைய நல்ல ஆசியும் நம் அத்தனை பேர் மீதும் உண்டாவுமாகுவ நிலவுமாகுவ. அருளும் புகழும் நாணமும் கண்ணியும் சங்கீம்பிக்க ஹிஜ்ரி 1447 ஆண்டு ரஜபு பிறை 10ஆம் நாளை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரன் லில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட ஏராளமான கிதாபுகள், பாபுகள், பாடங்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 77 பக்கங்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் நேரத்திற்குள் பர்க்கத்திற்காக வேண்டி அதிலிருந்து சிலவற்றிற்கு மார்க்க சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நான் ஆசைப்படுகிறேன், விருப்பப்படுகிறேன். அல்லாஹ் யாவற்றிற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட பாடங்கள் ஏராளங்கள். கிதாபுல் ஹிபத்தி ஓ ஃபதுலிஹா. ஹிபத் என்று சொன்னால் அன்பளிப்பு, ஹதியா அதையும் சொல்லிக் கொள்ளலாம். இலவசமாக கொடுப்பது, தானமாக கொடுப்பது. ஒருவருக்கு தானமாகவும் இலவசமாகவும் அல்லாஹும்ம ஹிப்பத்தி மின் அல்லாஹ். ஹிப்பத் என்பது அல்லாஹ்வுடைய அருள் அளிப்பு, அன்பளிப்பு என்று சொல்வார்கள். எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் கொடுத்தாலும் சரியே, அல்லது லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ ஒருவர்களுக்கு நாம் அன்பளிப்பு கொடுத்தாலும் அதைவிட மிகவும் சிறந்தது என்னவென்று சொன்னால் ஒருவர் மற்றொருவருக்கு சலாம் கூறுவது தான் மிகவும் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا وَرُدُّوهَا إِنَّ اللَّهَ كَانَ عَلَى كُلِّ شَيْءٍ حَسِيبًا. ஒருவர் சலாம் என்று சொன்னால் 3 வகைப்படும். ஒன்று, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத் என்று சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் பதிவேற்றிலில் எழுதுகிறான் நன்மைகளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா என்று சொன்னால் 20 நன்மைகளே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பதிவேற்றில் எழுதுகிறோம். அதே போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மைகளை எழுதுகிறான். அதுக்கு பதில் சொல்வது வலைக்கும் அஸ்ஸலாம் 10 நன்மைகள், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் 20 நன்மைகள், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்து 30 நன்மைகளை எழுதியிருக்கிறான். எவ்வளோ அன்பளிப்பு கொடுத்தாலும் ஹிபத்து கொடுத்தாலும், ஆனால் நாம் சொல்லக்கூடிய சலாத்துக்கு எந்த ஒரு ஈடாகாது, சமமாகாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சலாத்து மூலமாக அல்லாஹ்வுடைய எல்லாம் வளங்களும் நலங்களும் ரஹ்மத்துகளும் நிஅமத்துகளும் பரக்கத்துகளும் அவர்கள் மீது சொருவாயாக. அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும், அவர்கள் மீது நிம்மதியும் நேர்மையும் அவர்களுடைய ஓர்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் மீது இறக்குவாக, உண்டாவாக என்று அதுடைய பொருளாக இருக்கிறது. எவ்வளோ ஹிப்பத்து கொடுத்தாலும் சரி, ஹிப்பத் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்கிற போன்று அன்பளிப்பு. எவ்வளோ அன்பளிப்பு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்து அது சொல்கிற மூலமாக எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் கொடுத்தாலும் கூட இது ஈடாகாது. நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال يا نساء المسلمات لا تحقرن جارة لجارتها ولو فرس نشاط. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓ முஸ்லிம் பெண்களே,
உங்களில் எவரும் தம் அண்டை வீட்டு பெண்மணி அனுப்பும் அன்பளிப்பை அது ஆட்டுக்காலாக சதையில்லாத கால் பகுதி இருந்தாலும் கூட அதை நீங்கள் அற்பமாக எண்ண வேண்டாம், கருத வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளோ பெரிய பொருள் இருந்தாலும் சரி, சிறிய பொருள் இருந்தாலும் சரி, அது அற்பமான பொருள் இருந்தாலும் சரி, ரொம்ப விலை உயர்ந்த பொருள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெண்ணு தந்தான் கூடும் சரி, எதையும் நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த அன்பளிப்புண்டா என்ன? அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும், உறவுகளை வலுப்படுத்தும். இரத்த பந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் இந்த அன்பளிப்பு கொடுக்கிற மூலமாக அன்பை வளர்க்கும். இது கொடுக்கும் மூலமாக அன்பை வளர்க்க தான் செய்யணும், ஆனால் அன்பை அழிப்பதற்காக இருக்கக்கூடாது. அதே போன்று இந்த அன்பளிப்பு கொடுக்க மூலமாக பெறுவதும் கொடுப்பவர்களும் பெறுவர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள். இது மூலமாக கடைசி வரைக்கும் அவர்களுடைய பரஸ்பர உறவுகள் நீடிக்கின்றன. பொருள் கொடுப்பார்கள், கல்யாணத்துக்காக வேண்டி சாட்சி கொடுப்பார்கள், ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் என்ன செய்வார்கள், ஒரு பொருள் கொடுப்பார்கள், இல்லை இந்த அன்பளிப்பு பணத்தை கொடுப்பார்கள், பீச்சுக்கு அதாவது ஃப்ரிட்ஜு கொடுப்பார்கள், ஏசி கொடுப்பார்கள். இதுதான் காலங்காலமாக நம் நிலையிலே நின்று கொண்டிருக்கும். இவங்க இது தந்தாங்க, இது மூலமாக பாசங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும். நாமளும் என்ன செய்வோம், திருப்பி அவங்களுக்கு கொடுப்போம். இந்த அன்பளிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேருந்து நம்ம முன்னோர்களேருந்து இப்போ வரைக்கும், ஏன் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த அன்பளிப்பு கொடுப்பது மிகவும் மிகவும் சிறந்ததாக ஒரு மனிதர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் காலங்காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இன்று வரைக்கும் அந்த 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 அன்பளிப்பு வருகிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறை நம்மளுக்கு போதித்தந்த அந்த அன்பளிப்பு மூலமாக கொடுத்து வருகிறார்கள். அதாவது ஒரு ஆளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறோன்னு சொன்னால் திரும்ப அவர் நம்மளுக்கு அன்பளிப்பு தருவார், அந்த எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது. கட்டாயம் இவங்களுக்கு கொடுக்கலை, அன்பளிப்பு கொடுக்கலை, அந்த முறையை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நாம் முன் வந்து விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு தான் என்ன செய்யணும், அந்த அன்பளிப்பை கொடுக்கணும். நேரடியாக கொடுக்கலாம், மறைமுகமாகவும் கொடுக்கலாம். சில ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க, அன்பளிப்பு சொல்லி மரம் கன்று கொடுங்க. மரம் கன்று கொடுத்தன்னு சொன்னால் அது வளர்ந்து காய் கனிகள் அதே போன்று மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போன்று அந்த மரம் மூலமாக நிலன்களை தருகிறது. பலதரப்பட்ட அதுடைய பயன்களை தர மூலமாக நிறைய ஊர்களில் வந்து இந்த அன்பளிப்புன்னு சொல்லி மரக்கன்றுகளை கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர்லேயும் அதை ஏற்படுத்தணும், அதை நிலைநாட்ட வேண்டணும். இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்லும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பேர் வச்சுப்பான், டிடி பாட்டின்ட்டு அப்படின்ட்டு வச்சுப்பான். ஆனால் அன்பளிப்பு தான், டிடி பாட்டின்ட்டு வச்சுப்பான். ஆனால் என்பது அது அன்பளிப்பு தான். இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் இந்தமாரி உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், ஏன்னா உனக்கு பார்ட்டி வைக்கிறேன், இதுமாரி நல்ல மார்க் எடுத்தால் பப்ளிக்கில் வந்து நல்ல மார்க் எடுத்தால் அதுமாதிரி நல்ல காலேஜு கிடைச்சா இதை போன்று என்ன செய்வாங்க, அவங்களுக்குரிய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடைசியில் ஆகும்போது வேலை படிப்பு தான் முடிஞ்ச பிறகு வேலையில் சேர்ந்தால் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன், ட்ரீட் வைக்கிறேன், எல்லாம் அன்பளிப்பில் பேர் தான். அதே போன்று எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி ப்ரொமோஷன் கிடைச்சா, அதே போன்று நல்ல சேலரி கிடைச்சா, இப்படியே அப்படி கடைசி வரையும் போகும். கல்யாண காட்சிகள் அன்பளிப்பு, அதே போன்று பிள்ளை பிறந்த அன்பளிப்பு, இப்படி இருக்குது. நான் கடைசியில் எதுக்கு இப்படி சொல்கிறான்ட்டு நான் இன்ஷா அல்லாஹ் முடிவில் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அன்பளிப்புகள்லாம் இருக்குது, கொடுத்து போவாங்க. அதுக்கு வந்து பிள்ளை பிறந்த நாள், அந்த நாள், இப்படி எல்லாம் அவங்க பேச்சரில் அவங்களுடைய கல்யாணம் முடித்த பிறகும் பெண்கள் இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, வியாபாரி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாட்டி டீட்டி இப்படியே கொடுத்து கொண்டிருப்பார்கள். இது எல்லாம் இஸ்லாத்துக்கு உகந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கொடுக்க சொன்னாதா? அப்படி சொன்னாதான் அது கூடும், இல்லைன்னா கூடாது. இப்போ கல்யாண காட்சிகள்லாம் நடக்க கொண்டு இருக்கிறது சிறப்பாக. இப்போ நம்ம விருந்துக்கு அழைக்கிறாங்க, விருந்து ஓம்பலுக்கு அழைக்கிறாங்க, அது ஒரு அன்பளிப்பு தான். போய் விருந்து ஓம்பலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம். அதே போன்று பௌத்தி கொடுக்குறாங்க.
பௌத்தி சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ஒரு அன்பளிப்பு தான். இருந்தாலும் கூட சில வீட்டுகளும் சரி, சிலவர்கள் என்ன செய்வாங்க, அந்த அன்பளிப்பை வந்து குறை சொல்லுவாங்க. ஒரு அற்பமாக இருந்தால் கூட குறை சொல்லக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ பௌத்தி சாப்பிட்டு தான் சொன்னச்சிங்களேன், சில வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பௌத்தி சோறு வந்தது ஆனால் முள்ளாக இருந்தது, சவுக்கரியாக இருந்தது, சராக்கரியாக இருந்தது. அதேமாரி சாப்பிடும் போதும் ரெண்டு பேராக சாப்பிடுவாங்க. அந்த 2 செட்டு கறியில் என்ன வருமோ அதுதான் வரும். ஆனால் குறை சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு இப்படி வரும், மற்ற கல்யாணத்துக்கு வேறு மாதிரி வரும். இப்போ போன வருஷம் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆலிமுடைய மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. பார்க்கும்போது தான் சொன்னாங்க, பத்திரிக்கை தந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. சரி, நைட்டு சாப்பாடு நம்ம இந்த மஜ்லிஸ்லாம் நடந்தது, சிறப்பாக நடந்தது. அடுத்தான நான் ஃபோன் அடித்தேன், உடம்பு சரியில்லை, இப்போ பரவாயில்ல சாப்பிட வரலாமா நான் கேட்டேன். சரி வாங்க, தாராளமாக வாங்கன்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் வந்து எல்லாம் முடிஞ்சு குடும்பத்தார்கள் சாப்பிட்டே இருக்கிறாங்க. நானும் சாப்பிட்டே இருக்கேன். அப்போ வந்தேன், கடைசியாக வந்த பிறகு ஒரு நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு போகும்போது எங்களுக்கு கடைசியாக 2 செடிகிரி வைக்கிறாங்க. அதில் என்ன இருந்து சொன்னால், நல்லி எலும்புண்டா உரியிற மூளைன்னு சொல்லுவோமா இல்லையா, அது இருந்தது. சான்ஸ் முள் இருந்தது, ஏன்னா ப்ரெஷ் முள் இருந்தது, பட்டை முள் இருந்தது, அதாவது கொண்டு கல்லீரல் நுரையீரல் இருந்தது, மாங்காய் இருந்தது, ஏன்னா வெள்ளை மாங்காய் இருந்தது, சராக்கறி இருந்தது, இளங்கறி இருந்தது, ஹார்டான கறி, சாஃப்டான கறி, வாழைக்காய் எல்லாம் இருந்து. கடைசியில் பல்குத்தியும் இருந்தது. பல்குத்தி இங்கே இருக்குமா? இருக்காது, கறியோடு வெட்டி வந்துடும். நான் இதுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இதே இது மற்ற இடத்துலையும் கிடைக்குமா? கிடைக்காது. மற்ற கல்யாணத்தில் வேறு மாதிரி கிடைக்கும். இது எல்லாம் வந்து கனமான இனங்கள். இந்த இனங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் சட்டியில் வைக்கும் போது அந்த சட்டியில் அடியில் வந்து சென்றுடும் அந்த கனமான இனங்கள். அப்போ நான் கடைசியில் வந்தேன்னா இந்த இனங்கள்லாம் வந்தது. அதே போன்று நீங்களும் கடைசியில் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ போயிடாங்க, கடைசியில் சட்டியை வலிச்சுருவாங்க. இப்போ நான் எதுக்கு ஏன்னு சொன்னேன்னு அது கூட நீங்கள் குறை சொல்லாதவங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நியூ இயர் வருது. நியூ இயர் வந்து அவன் பாட்டில் பாட்டி டீட்டு வைப்பான். ஃபுல்லாக அனாச்சாரம், ஃபுல்லாக விபச்சாரம். இதெல்லாம் கூடுமான்னு சொன்னால் கூடாது. இஸ்லாத்துக்கு உட்பட்டதா அப்படி என்று சொன்னால் இஸ்லாமுடைய நிகழ்ச்சிகள் இருக்குது. சலாத்து ஓதுற மஜ்லிஸ் இருக்குது, குர்ஆன் மஜ்லிஸ் இருக்குது, புர்தா மஜ்லிஸ் இருக்குது, திக்ர் மஜ்லிஸ் இருக்குது, மௌலிது மஜ்லிஸ் இருக்குது. இதே போன்று மார்க்க சொற்பொழிவாற்றக்கூடிய பயான் மஜ்லிஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம். இப்போ இந்த புகார் ஷரீஃபில் 99 ஆண்டு நடந்து கொண்டு இருக்க சிறப்பான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் பொறுப்பு ஏற்கிறார்கள். இன்னும் நீங்கள் நன்கொடை வழங்கணும். இந்த சபைக்கு இன்னும் நீங்கள் நன்கொடை வழங்கணும். அதே போன்று பள்ளிவாசல்களுக்கு நன்கொடை அதிகமாக நீங்கள் கொடுக்கணும். மதசார்களுக்கு நிறைய நீங்கள் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். அநாத இல்லைக்கு கொடுக்க வேண்டும். இதுக்கு முன்பாக உங்களுடைய இரத்த பந்த சொந்த பந்த சகோதரிகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீ அன்பளிப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் பள்ளிவாசல். இப்போ நம்ம பள்ளிவாசல் குவைத்து பள்ளிவாசல் இருக்குது, அருமையான பள்ளிவாசல். பெரிய பெரிய அவுலியாமார்கள், பெரிய பெரிய இமாம்கள்லாம் இமாமாக நின்று தொழுவிச்சார்கள். சுத்தி செய்த இடம். அங்கேயும் நிறைய உள்பள்ளியிலும் வேலை இருக்குது, வெள்ளிப்பள்ளியும் வேலை இருக்குது, மயிலாடிலையும் நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க மொஹல்லாவாசிகள் நீங்கள் செய்யணும், நன்கொடையை வழங்கணும். பணக்காரர்கள் தான் வழங்கணுன்னு கிடையாது, எல்லோருமே வழங்கணும். அதே போன்று அவங்கவுங்க பள்ளிவாசலையும் சரி எல்லா பள்ளிவாசலுக்கும் கொடுக்க வேண்டும். இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அன்பளிப்பு என்பது இஸ்லாத்துக்கு உகந்ததா? இஸ்லாத்துக்கு உகந்ததை மட்டும்தான் அது அன்பளிப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், சேர்த்துக்கொள்ளப்படும். இந்த அன்பளிப்பு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் பரீரா என்ற அடிமை பெண் இருந்தார்கள், முஹீத் என்ற அடிமை ஆண் இருந்தார்கள். அப்போ இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் முடிந்து விட்ட தருவாயில் இவங்க பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அடிமை பெண் ஆயிஷா நாயகிட்ட அடிமை பெண்ணாக இருக்கிறார்கள். முஹீத் அவங்களுடைய கணவர் வேறு ஒருவர்கிட்ட அடிமையாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவங்க நேரில் எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, எனக்கு தலாக்கு வாங்கித்தாங்க. யார்? அந்த அதாவது ஆண்
ஒரு மனைவியை விவாகரத்து கேட்கும் பொழுது தலாக்கு. ஒரு பெண்ணு ஒரு மனைவி கணவன் மீது விவாகரத்து கேட்குவது குலான்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக குலா இல்லை, ஹொதுரு தான். ஹே வாத ஐன், அந்த ஹொது தான். அது காலப்போக்கில் குலான்னு வந்துட்டு சரி கேட்குறாங்க. கேட்கணுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, ஏன் வாழலாமே, அப்படி வாழலாமே. இப்போ காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் தலாக்குன்னு கிடக்குது அல்லவா. கத்திபுமார்கள்லாம் மண்டியை பிச்சுட்டு கிடக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் கத்திமார்கள் என்ன செய்கிறாங்க, ஜும்மா தொழு வைக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், கல்யாணத்துக்கு போகிறாங்க, அதேமாரி பேர் விட போகிறாங்க, இஸ்லாமில் பயான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இந்த தலாக்கு இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிறாங்களாம், அடுத்த வாரமே முடிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிறது ஒரு வாரத்திலே தலாக்கு கேட்குறாங்களாம். இப்படி தான் கத்திபுமார்கள் நிறைய சொல்லிட்டு அவங்க மேடையில் நிறைய சொல்லிக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறான்னு சொன்னால், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விவாகரத்து தாங்க, குலா தாங்கன்ற அந்த பரீரா ரிலியா தாங்க அந்த அடிமை பெண்ணு சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, நீங்கள் சேர்ந்து வாழலாமே. அதாவது ஒரு தலாக்கு விஷயம் வரும்னு சொன்னால் எடுத்தமா கௌத்தனமா இல்லை, அதுக்குடைய நிம்மதிகள் இருந்தால் தான் தலாக்கு தருவாங்க கதிபுமார்கள். அதுதான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அடிமை பெண் வீட்டுக்கு போகிறாங்க, போய் சொல்கிறாங்க நீங்கள் சேர்ந்து வாழலாமே. இல்லை நீங்கள் பிரித்து தந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அந்த பரீரா பெண் வந்து பேரிச்ச பழத்தை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இது ஒரு உபசரிப்பு இல்லை. இந்த அன்பளிப்பு சொல்லிவிட்டு அப்படியே எல்லா விஷயத்தையும் நிக்காவை சொல்கிறீங்க, அடிமை பெண்ணு சொல்கிறீங்க, தலாக்குன்ட்டு சொல்கிறீங்க, குலான்ட்டு சொல்கிறீங்க. இப்போ உபசரிப்பு, அது உபசரிப்பில் அந்த ஈத்தப்பழத்தை வைக்கிறாங்க. பரீரா அந்த அடிமை பெண் இடத்துல வந்து அங்கே ஒரு இறைச்சி சமைச்சு கொண்டுட்டே இருக்கிறாங்க. இறைச்சி சமைச்சு கொண்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இறைச்சி சமைச்சு கொண்டு இருக்கிறீங்களே, இறைச்சின்னு தான் வருது கிதாப்பில், அது ஆடோ மாடோ ஒட்டமோ என்னன்னு தெரியல, அது தாங்களேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவன் பரீரா சொல்கிறாங்க, அது என்பது சதக்காலேருந்து வந்தது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு சதக்கா, எனக்கு அன்பளிப்பு. இந்த கிஸ்ஸால மட்டுமே, இந்த வரலாறு மட்டுமே கிட்டத்தட்ட 5லேருந்து 6 பாடங்கள் உள்ளடக்கியிருக்கின்றன. ஒன்று, அந்த தம்பதி பற்றி பேசணும், திருமணம் ஆகின அந்த தம்பதி பற்றி, அந்த அடிமை பெண் அப்படி பேசணும். 2வது அடிமை பற்றி பாடத்தை பற்றி பேசணும். 3வது அவங்க குடா கேட்குறாங்க, தலாக்கு விஷயத்தை பற்றி கேட்டோம். 4வது ஒரு வீட்டுக்கு போனால் உபசரிப்பை பற்றி பேசணும். 5வது அந்த இறைச்சி என்பது சதக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சதக்காவுடைய பாடத்தையும் நம்ம என்ன செஞ்சோம், பேசணும். 6வது அன்பளிப்பு. கிட்டத்தட்ட இந்த பாடத்துக்கு உள்ளேயே இந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கிஸ்ஸால வரலாறுல 6 பாடங்கள் உள்ளடக்கின்றன. ஆகையால் அன்பளிப்பு என்பது நாம் கொடுக்க மூலமாக நம்முடைய அன்பு மேலும் மேலும் வளரும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது கிதாபு சுல்ஹ், கிதாபு ஷஹாதாத். சாட்சிகள் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும்? அதே போன்று கிதாபு சுல்ஹ் என்பது சமாதானத்தை ஏற்படுத்துவது, சமாதானத்தை உண்டாக்குவது, பொய் சாட்சிகளை தவிர்த்தல், சமாதானத்தை உண்டாக்குதல். இந்த கிதாபுல் ஷஹாதத் சாட்சிகள் பற்றி இன்ஷா அல்லாஹ் கடைசியில் நேரம் இருந்தால் நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவிலே உரையை முடித்து கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது கிதாபுல் சுல்ஹ், அதாவது சமாதானத்தை ஏற்படுத்துவது. ஒருவருக்கு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, இல்லை 2 தரப்பில் கூட்டங்க இருக்குது, சண்டை வரப்போடுது, அதை நம்ம சமாதானத்தை ஏற்படுத்தணும். சரி, சண்டை வந்து முடிஞ்சிட்டு திரும்பவும் அவங்களோட சமாதானத்தை ஏற்படுத்தணும். சேர்ந்துருங்க, இந்தமாரி பிரச்சனை நடந்துக்கிட்டு சண்டை சச்சரவு ஏற்படுத்திட்டு அல்லாஹ்வுக்கு வேண்டி ரசூலுக்காக வேண்டி சேருங்க, இது சமாதானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையில் ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது ஹஜ்ஜத்துல் வதா தான், ஹஜ்ஜத்துல் விதா கிடையாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில் எவ்வளோ செய்திகள் சஹாபாக்கள் மத்தியில் என்ன செய்கிறார்கள், பரிமாறார்கள். எவ்வளோ செய்திகள் சொல்கிறார்கள். குரானையும் சுன்னாவையும் பற்றி பிடிங்கள், எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். வாக்கம ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். வாத ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். சிறுவர்களோடு அன்பாக இருங்கள். பெண்களிடம் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இப்படி ஏராளமான செய்திகளை பரிமாறார்கள். அந்த அரஃபா மைதானத்தில் ஏறத்தாழ 1,24,000 சஹாபாக்கள் வந்து கூடியிருந்தார்கள். இப்போ கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹல் பல்லதஹு ரிசாலதி, இறை செய்தியை நான் உங்களிடம் முழுமையாக பூர்த்தி செய்து விட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹ்வை வானத்தை உயர்த்தி அல்லாஹ் மஷது ஒரு தடவை சொல்கிறார்கள். அப்படியே சஹாபாக்கள் பார்த்தும் கையை இஷாரா செய்கிறார்கள். இரண்டாவது முறை அல்லாஹும்ம ஷஹது அப்படின்னு சொல்கிறார்கள். இரண்டாம் முறையும் சஹாபாக்கள் பார்த்து கையை இப்படி இஷாரா செய்கிறார்கள். மூன்றாவது முறை அல்லாஹும்ம ஷஹது, யா அல்லாஹ், இறைவா நீனே சாட்சி அப்படின்னு சொல்கிறார்கள். மூன்றாம் முறையும் அதே போன்று சஹாபாக்களை நோக்கி கையை இஷாரா செய்கிறார்கள். அல்லாஹ்மா ஆயத்தை இருக்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுடைய தீன் என்ன பரிபூர்ணமாக்கிவிட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன், இஸ்லாம் மார்க்கத்தை மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மறையா திருக்குர்ஆனில் சூரத்துல் மாயிதால 3வது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ்ஜத்துல் வதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போன்று ஏற்கமான அதிகமான செய்திகளை சொன்னார்கள். அதில் ஒன்று தான் சுல்ஹ், சமாதானத்தை பேணிக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யாராவது உறவுகளை துண்டித்து இருக்கிறீர்களா? அந்த ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். இங்கே 1,24,000 சஹாபாக்களும் அப்படியே அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். யாருமே உறவுகளை துண்டிக்கவில்லை. 1,24,000 சஹாபாக்கள் அவர்களின் மத்தியில் எந்த ஒரு கை சசலப்போ, எந்த ஒரு சண்டை சச்சரவோ, ஃபித்னா பசாதோ கிடையாது. ஒற்றுமை வாழ்ந்தார்கள். அதில் ஒரே ஒரு சஹாபி மட்டும் அந்த புனிதமான மைதானத்தில் மஜ்லிஸில் இருந்து பூ போல எழுந்து சிறிது நேரம் கழித்து பூ போலாக அந்த மஜ்லிஸோடு கலந்து கொண்டார்கள். இதை கருணை பார்வையாக பூமா நபி ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்போடு அந்த சஹாபியை அழைக்கிறார்கள். நீங்கள் இந்த மஜ்லிஸிலிருந்து சிறிது நேரம் வெளியே சென்றீர்கள், திரும்பவும் உள்ளே வந்து சஹாபாக்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டீர்கள், இதோடைய காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன பிறகும் நான் இருக்கிறதுக்கு விருப்பப்படலை. உறவுகளை யார் துண்டித்தார்களோ அவர்களுடைய சேர்ந்து வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சஹாபி அவங்க உறவை துண்டிக்கவில்லை. யார் துண்டித்தான்னு சொன்னால் அவங்களுடைய சின்னத்தாயின்னா உங்களோட தங்கச்சி, நம்ம சாட்சின்னு சொல்லுவோம். அவங்க தான் உறவு முடித்தாங்க, நான் உறவு முடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்துட்டு அப்போ இப்போ நம்ம இதில் என்ன புரியுன்னு சொன்னால் 1,24,000 சஹாபாக்கள் எந்த ஒரு சண்டையும் பிடிக்காமல், எந்த ஒரு ஃபசாது ஃபித்னாவும் ஏற்படுத்தாமல் இப்படி இருந்திருக்கிறாங்க சொன்னால் அதுக்கு காரணியாக இருந்தது யார் என்று சொன்னால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தலையிட்டு அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ் வாழ்க்கை பற்றி எவ்வாறு கூறுகிறானோ
அதே போன்று ஸல்லல்லாஹு போதனைகள், ஸல்லல்லாஹு அறிவுரைகள் கொண்டு அவர்களை உற்று நோக்கி எப்படி அவர்களை பண்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும், எவ்வாறு போதிக்க வேண்டும், எவ்வாறு போதனைகளை சொல்ல வேண்டும், ஒழுக்கங்களை கற்பிக்க கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் சஹாபாக்களுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தார்கள் சஹாபாக்கள் மத்தியில். அதான் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரضوان. அல்லாஹ் சொல்றான், ஒட்டு மொத்தமாக சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன், சஹாபாக்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள். என்ன அருமையான இந்த ஆயத்து, சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம இடையில வைத்திப்பாங்களே இப்படி சொல்லி தான் வெளியே டாபிக் சொன்னால் தான் புரியும். இப்போ நம்ம மத்தியில் ஒரு 100 பேர் இருக்கிறோம், சரி 100 பேர் தான் ரொம்ப அதிகம். அங்கே 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க, சத்திய சஹாபாக்கள். ஒரு 10 பேர் நம்ம கூடுறோம் வச்சுக்கோங்க, அந்த 10 பேருமே நல்ல சுல்ஹா, நல்ல சுமூஹா, பரஸ்பர உறவா, எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஏதாவது கொஞ்சம் அசதி யாரோட மேலே இருக்கும். ஆமாம், இவர் வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி வந்துட்டு ஏதாவது குறைகள் மனசில் அசதி ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் காரணம் என்ன? போதுமான மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால் கண்டதுக்கு தான் சண்டை. சரி, சண்டை சச்சரவு, ஃபித்னா, ஃபசாது, இதுதான் எங்கேருந்து புறப்படுகிறது? அதோடைய காரணிகள் என்ன? அது தெரிஞ்சாவே நாம் நிச்சயம் வெற்றி பெற்றுடலாம். மண் சமத்த நஜா, யார் அமைதி காக்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கம் சொல்கிறாங்க, சொருக்கத்துக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, நம்ம எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நம்ம நாவ பெண்ணா என்ன செய்யலாம்? அமைதியாக இருந்துடலாம். நாவு மூலமாக தான் சண்டை சச்சரவு ஏற்படுது, நாவு மூலமாக தான் ஃபித்னா ஃபசாதுகள் ஏற்படுகிறது, உண்டாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அன்முறையான திருக்குர்ஆனில் 2 இடத்துல சொல்லுவான், ஒல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல். ஃபித்னா கொலையோட மிகவும் மிகவும் கடுமையானது. இன்னொரு இடத்துல சொல்றான், ஒல் ஃபித்னா அக்பர் மினல் கத்ல். ஃபித்னா கொலையோட மிகவும் மிகவும் பெரியதுன்னு சொல்றான். ஒரு இடத்துல அது கடுமையானது சொல்றான், இன்னொரு இடத்துல பெரியதுன்னு சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபித்னா ஃபசாது பேசுகிறோன்னே இந்த ஃபித்னா ஃபசாது கொலையோட சமமானது அப்படின்ட்டா சொல்கிறான். அல்லாஹ் கடுமையானதுன்னு சொல்கிறான், பெரியதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள சுட்டி காட்டு சொன்னால் நம்ம எத்தனை கொலை செஞ்சுப்போம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சத்திய வாக்கு. அப்போ எதுலேருந்து புலப்படுதுன்னு சொன்னால் நாவு மூலமாக. யார் ஒருவர் 2 தாடையில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வஸ்து, அந்த உறுப்பு, அதாவது நாவையும், அதே போன்று 2 தொடையில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வஸ்து, அந்த உறுப்பு, அதாவது மர்மஸ்தானத்தையும், நாவையும் மர்மஸ்தானத்தையும், இந்த 2 உறுப்புகளையும், இந்த 2 வஸ்துகளையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு காரணிகள் என்ன? நாவு தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடும்ப விஷயம் எடுத்தாலும் சரி, கணவன் மனைவி மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சரி, குடும்பத்தார்கள், குடும்ப சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அன்பர்கள், தெரிஞ்சவர்கள், ஏன்னா நம்ம பணிபுரிய இடத்துல கம்பெனியோ ஆஃபீஸோ ஒரு பள்ளிவாசலை நிர்வகிக்கிறோம். பல துறைகள் இருக்கிறா அல்லவா? பல துறைகளே இருக்கிறா அல்லவா? அதுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது பொறுமையும் சகிப்புத்தன்மையும். அதுக்கு மேலாக நம் நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாவங்கள் ஏதாவது சொன்னாச்சுட்டாங்களேன் சண்டை வந்துடும், பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காமனாக போகணும்னு வச்சுங்களேன், ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அதே போன்று அரசியல் எடுத்தாலும் சரி. ஸோ ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. ஏன்னா அவன் வேறு நாட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணுவான், ஏன்னா அவன் தலைவர் இருப்பான். உதாரணத்துக்கு IPL வச்சுங்கன்னா
ஐபிஎல் எத்தனையோ டீம் இருக்குது, 10 டீம் இருக்குது, சென்னை, மும்பை, ஏன்னா கல்கத்தா, டெல்லின்னு இருக்குது. அவன் தலைவன் வந்து கேப்டன் வந்து அங்கே வந்து கேப்டனாக இருப்பான், அதில் வேறு டீமுக்கு வந்து தலைவராக இருப்பான், அவன் பிடிச்ச பிளேயராக இருப்பான். அதேமாரி ஃபுட்பாலே எடுத்திங்க, ஐபிஎல் எடுத்திங்க, மேன்செஸ்டர் யுனைடெட் இருக்குது, லிவர்பூல் இருக்குது, சிட்டி இருக்குது, அர்சனல் இருக்குது. இப்படி அவன் தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதே போன்று புனிதமான அரசியல்னு வச்சுங்களேன், அவன் கட்சி தலைவருக்கு சப்போர்ட் பேசுவான், இவன் கட்சிக்கு சப்போர்ட் பேசுவான். இதில் இது மூலமாக கை சலசலப்பு வரும், ஃபித்னா ஃபசாது வரும், சண்டே சச்சரவு, கடைசியில் வெட்டு குத்துன்னு சொல்லி உயிர் போகும். சமீபத்தில் கேள்விப்பட்டோமா இல்லையா? அதே போன்று ஃபுட்பால் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அந்த தலைவனுக்கு இந்த தலைவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன செய்வான், அவனை உயிரே மாய்ச்சிடும். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஸ்போர்ட்ஸும் அரசியலும் இப்படி பண்ணி கிடைச்சா அவர் தலைவர்மார்கள்லாம் சொகுசாக வாழ்வார்கள். அவர் தலைவர்மார்கள்லாம் சொத்து சேமித்து அவர்கள் இன்பமாக சந்தோஷமாக வாழ்வார்கள். இவங்க சாவுறது யார்? மரணிக்கிறாரு பாமர மக்கள் தான். இதான் தேவை அவனுக்கு. நீ நாளைக்கு மரணிச்சேன்னு சொன்னால், வெட்டுக்குட்டில் போய் மரணிச்சேன்னு சொன்னால், உன்னை பிள்ளையும் பொண்டாட்டியும் பிள்ளையும் யார் காப்பாற்றுவா? அவங்க வந்து காப்பாற்றுவாங்கடா. சுபு தொழுவிட்டு சில குரூப்பு டீ குடிக்க போவோம், சில குரூப்பு டீ குடிக்கலையே பேப்பர் வாங்கிட்டு போவோம். போயிட்டு ஒன்று விடாமல் அந்த வரியை படிப்பாங்க. ஏன் நீங்கள் குரான் ஓதலாமே, ஹதீஸுகள் படிக்கலாமே, சலவாத்து ஓதுக்கலாம். அதுக்காக வேண்டிய ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது சொல்லுவதில்லை. பாமர மக்களாக அறிவு இல்லாமல் இருக்க சொல்லது இல்லை. எத்தனையோ மக்களை மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம ஓட்டு போடுவோமா? அதுக்கு ஓட்டு போடுவோமா? அதுதான் தெரியும் எல்லோருக்குமே, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லோருக்குமே எல்லாம் தெரியும். அதனால் எது பிரயோஜனமோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய நாவை பேணி காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக கிதாபுல் ஷஹாதத். கிதாபுல் ஷஹாதத் சாட்சி சொல்வது. சாட்சி சொல்வது பல வகைப்படும். சூரத்துல் பக்ரா கடைசியில் சொல்லுவான் தில்க ரசூல்ல சாட்சி பற்றி. யார் உள்ளதினா ஆமனு இதா ததா என்றும் விதைனின் இல அஜலின் சம்மன் ஃபக்துபு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இந்த கடனை பற்றி சொல்லுவான். கடன் வாங்கினா சாட்சிகள் இருக்கணும், 2 பெண்கள் இருக்கணும், ஒரு ஆண் இருக்கணும், அப்படின்னு நீண்ட செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று சாட்சி கிதாபுல் ஷஹாதத் சூரத்துல் நிசாலின்னு சொல்லுவான், சூரத்துல் மாயிதாலின்னு சொல்லுவான். மாயிதால என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆன் கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மாயிதால, மூமின்களே நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்கே நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள். அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். எந்த ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செய்யுங்கள், நேர்மையாக செய்யுங்கள். இதுவே தக்குவாக்கும் பயபக்திக்கும் மிகவும் நெருக்கமாகும். அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இதே சூரத்துல் மாயிதால சொல்கிறான். அதே போன்று சூரத்து நிசால் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அபில் வாலிதைனி வல் அக்ரபீன் இயகுன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா ஃபலா தத்தபில் ஹவா அன் தஅதிலு ஃபஇன் தல்வு அவ் துஅரிது வஇன் தல்வு அவ் துஅரிது ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலுன கபீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அபில் வாலிதைனி வல் அக்ரபீன். மூமின்களே, நீங்கள் நீதின் மீது நிலை திருத்துவராக உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லணும். ஒரு சாட்சி வருது, பல விஷயங்கள் இருக்கா இல்லையா, அது உங்களுக்கு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் பெற்றோருக்கு வந்தாலும் சரி. நம்ம பெற்று எடுத்திருக்கிற 10 மாதம் ஈஞ்சு எடுத்திருக்கிற நம்ம தாய்க்கு நம்ம எதிராக சொல்ல போவோமா? தப்பாக வந்தாலும் அல்லாஹ்வுக்கு வேண்டி சாட்சியாக சொல்ல வேண்டும். தந்தையாக இருந்தாலும் சரி,
அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான், யகுன் கனியன் அவ் ஃபக்கீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா. நீங்கள் யாருக்காக வேண்டிய சாட்சி சொல்ல வேண்டாம், அவரோ ஏழையாக இருக்கிறார்கள், அவருக்கு நாம் சாட்சி சொல்லவா? இறக்கப்பட வேண்டாம். அவரோ பணக்காராக இருக்கிறார்கள், அவருக்கு சாட்சி வேற மாதிரி மாற்றி சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவங்க மூலமாக நம்மளுக்கு பயனும் உண்டு, ஆனால் நம்ம அவளை பகிர்த்திக்கூடாது. அந்த நிலைமையில நீங்கள் சொல்லாதங்கோன்னு சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நீ பணக்காரர் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, சாட்சி என்பது எனக்காக தான் இருக்க வேண்டும். ஃபலா தத்தபிஉல் ஹவா. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு. நீங்கள் மன இச்சை கொண்டு சாட்சியை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். வ இன் தல்வு, அந்த சாட்சியை நீங்கள் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. அவுத்தோட இது சரி, நான் சாட்சி சொல்ல வரலப்பா, அவர் தான் சாட்சியாக இருப்பார், மெயின் சாட்சியே அவர் தான். நான் இவரை எனக்கு வேண்டிப்பட்டவர், நான் சாட்சி சொல்ல மாட்டேன். அந்த சாட்சியை புறக்கணிக்கும் கூடாதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஆகையால் நமக்கு ஷஹாதத், அந்த ஷஹாதத் சாட்சி சொல்வது முழுக்க முழுக்க முழுமையாக அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். ஆகையால் நம்ம கூட வரக்கூடிய சாட்சிகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பாக. பல தரப்பட்ட இன்றைக்கு பாடம் ஓடப்பட்டிருக்கிறது. நான் முடிவுக்கு வருகிறேன். கிதாபுல் ஹிபதி, அன்பளிப்பு பற்றி நம்ம பேசுகிறோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவானாக. சுல்ஹ் பற்றி பேசலாம், சமாதானத்தை ஏற்படுத்துவது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாத இடங்களே கிடையாது. அதுக்கு காரணம் நாம தான். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம பொறுமையோடு காத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொன்ன பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னல்லாஹ் மஅ ஸாபிரீன், இந்த பொறுமையோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே போன்று ஷஹாதத்தும் பார்த்தோம். ஆகையால் நம்ம எது கேட்டோமோ அது வாழ்க்கையை நடைபெற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாவற்றுக்கும் தௌஃபீக் செய்வானாக. புகாரி இமாம் மூலமாக நம்ம அனைவருக்கும் அருள்மொழி பொழிவானாக. ரஹ்மத்தும் நியாமத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவரின் மீதும் சொல்லிவானாக. நோய்வற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தருவானாக. ஹலாலை எடுத்து நடக்கவும் ஹராமை தவிர்த்து நடக்கவும் யாவற்றுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் தௌஃபீக் செய்வானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஹாஜாத்துக்களை, நாட்ட தேட்டங்களை பரிபூர்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. எத்தனையோ பேர் புள்ள பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் சொல்லிவிட்டார்கள். யார்களுக்கெல்லாம் குழந்தை செல்வங்கள் இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஆண் குழந்தை கேட்பதற்கு ஆண் குழந்தைகளுக்கும், பெண் குழந்தை கேட்பதற்கு பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் நீங்கள் எந்த ஒரு குறை இல்லாமல் நீ அல்லாஹ் அவர்களுக்கு நீ அளிப்பாயாக. அந்த அருளை நீ கொடுப்பாயாக. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் பூர்ண சுகத்தை நீ அளிப்பாயாக. எக்ஸாம் எழுதக்கூடிய பப்ளிக் பிள்ளைகளுக்கு ஈஸியான பாஸ் ஆகிறதுக்கும், நல்ல மார்க் எடுப்பதற்கும், அதே போன்று காலேஜில் நல்ல சீட்டுக்கு எடுப்பதற்கும் அவர்களுக்கு யாரெல்லாம் நீ அருள் புரிவாயாக, தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் யார் யாரெல்லாம் என்ன துவா கேட்க சொல்லுவாங்களோ அதை நீ அறிந்தவனாக இருக்கிறார். இந்த புனிதமான மஜ்லிஸில் இருந்திருக்கும் முன் யார் யாரெல்லாம் என்ன நியத்தோடு எந்த ஹாஜாத்தோடு வந்திருக்கிறாரோ அவருடைய ஹாஜாத்துக்களை, நாட்ட தேட்டுகளை யாரெல்லாம் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் சக்கராத் மூச்சு இருக்கும்போது, கடைசி மூச்சு இருக்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருக்கல்மாயும் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா முஹம்மது அதத பில்மிலா ஸலாத்தன் தய்யிபத்து பிதான முல்கிலா. உன்னதமான ஸலவாத்தில் முடிந்தபோது எங்களுடைய ஆத்மாவை, உயிரை நீ பறிப்பாயாக. பிஹக்கிஹி ஸய்யிதினா நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது اللهم صل عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தியக்கும் பரம்பொருளே பேரிறைவா உன்னை துதித்து அல்ஹம்துலில்லாஹ்.
எங்கும் புகழ்தங்கும் தங்கமணி எங்கள் சங்கைமிகு திங்கள் நபி மீது நாவினிக்க ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனித நபிகளாரின் ஹதீது மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த ஹதீது கிரந்தமதை அவனுக்கு அழகுற எடுத்தோதும் ஆன்மீக பெருமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 10/31/12/2025 புதன்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம் புதுப்பள்ளியின் இமாம் மௌலவி எம்எஸ் ஹாலித் அன்சாரி ஆலிம் அல்ஃபாசி மற்றும் மௌலவி அல் ஹாஃபில் அஃதலுல் உலமா எம்யூ லியாவுதீன் ஆலிம் அல் புகாரி எம்பிஏ ஆகியோரால் விளக்கவுரை தரப்பட்டு நாயனின் நல்லருள் சூழ இனிதே நிறைவுறும் தருவாயில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்டத்திட்டங்களோடு வந்து கலந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரின் ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 11 வியாழக்கிழமை நாளை ஓதப்படும் நபிமொழிகளுக்கு காயல்பட்டினம் மஹ்லரா அரபி கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம் முஹம்மது அலிம் அன்வரி மற்றும் மௌலவி அல்ஹாஃபில் எம்எஸ் சயீத் அஹ்மத் சாலி ஆலிம் யூசுஃபி ஆகியோரால் விளக்குரை வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேற அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து சில அறிவிப்புகள். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படுவோர் யாவரும் நிறைவு நாள் நேர நெருக்கடியை கருத்தில் கொண்டு அந்நாட்களில் வெளியூர் மக்களுக்கு திருப்திகரமாக நமது சேவைகளை வழங்கிட ஒத்துழைக்கும் வகையில் உங்கள் நன்கொடைகளை முற்கூட்டியே வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது மஜ்லிஸில் அன்றாடம் நிகழ்த்தப்படும் உரைகள் அனைத்தும் இங்கு வர இயலாத நிலையிலிருக்கும் மக்களுக்காக அன்றன்றைக்கே நமது சபையின் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் எனும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உரைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு தெக்கா தெரு மர்ஹூம் எஸ்ஓ புகாரி ஹாஜி மற்றும் சதுக்கை தெரு மர்ஹூம் VSAK முஹியுத்தீன் தம்பி ஆகியோர் நினைவாக அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவர்களின் ஹக்கிலும் துவா செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நமது சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் மோதி ஈசால் தவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلا من بلاء والخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملك شيء ترجع. الفاتحة. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما كرمتنا بسماع ألفاظك واجعل لنا من جملته وحفاظك. اللهم قرب إلى فهامنا بعيد معانيك ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيك. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون.
فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة متصلة مرضية منا إلى حضرة روح نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، خصوصا إلى روح أمير المحدثين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى عنه، وإلى روح أمير المحدثين مسلم بن حجاج الكشير النيسابوري رضي الله تعالى عنه، وإلى روح شيخ المشايخ القطب الرباني والغوث السمداني الشيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وإلى روح كتب الأكبر والغوث الأشهر الشيخ أبو الحسن علي الشاذلي قدس الله سره العزيز، وإلى سائر أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. اللهم زدهم عزا وتعظيما وتشريفا ومهابة وبرا وتوكيرا. اللهم افض علينا من فيوضاتهم وافتح قلوبنا بفتوحاتهم وانفعنا بعلومهم وأسرارهم يا رب العالمين. ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف يا أرحم الراحمين. ثم إلى أرواح جميع من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. فروح وريحان وجنة نعيم لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. اللهم لا تحرمنا أجرهم ولا تفتنا بعدهم واغفر لنا ولهم برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور أرضه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي عليه وسلم.